வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் பழையாறு ரிவர் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடி அந்த பகுதியில் தான் அமைஞ்சிட்ருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த ஆறு எங்கே இருந்து உருவாகுது அப்படின்னா பெருஞ்சாணி அணை அங்கே இருந்தால் ஆக்சுவலி இது உருவாகுது. பெருஞ்சாணி அணை பார்த்திங்கன்னா 4 சேனல்களாக வந்து அங்கேருந்து இன்னும் டிவைட் ஆகுது. ஒன்று கோதையாறு சேனல், இன்னும் பரளியாறு சேனல், பத்மநாபுரம் புத்தாறு சேனல், அப்புறம் வந்து பாண்டியன் சேனல். ஸோ இந்த பாண்டியன் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் 2 ரிவராக வந்து அது பிரியுது. அதில் ஒன்று தோவாளை ரிவர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பழையாறு. இந்த பழையாறு பார்த்திங்க அப்படின்னா பல தூரங்கள் கடந்து மணக்குடி அப்படின்ற பகுதியில் கடலில் போய் கலக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த இடைப்பட்ட பகுதியில் உள்ள அந்த ஒரு ஃப்ளோ ஆகி போகிற அந்த இதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இதோட அழகு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு அதுக்கு அடியில் ஓடி கடந்து போகும். இந்த கட்டுமானம் இந்த சைடில் கட்டியிருக்க இதை வந்து தண்ணியை தேக்கிறதுக்காக சைடில் கட்டியிருப்போம் இல்லையா, இந்த மதில் சுவர்கள் அதெல்லாம் வந்து பழைய காலங்களில் கட்டப்பட்ட மதில் சுவர்கள். ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா பல டன் வெயிட் இருக்கும். அந்த அளவு அந்த கற்களை வச்சு தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. அப்பயே தெரியுது இது ரொம்ப பழமையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தெரிய வந்தது. இந்த இடத்துல வந்து அந்த ஆறு அந்த ஒரு சின்ன பாறைக்கு மேலோடி பாஞ்சு போகிறத பார்க்க முடியும். அதிகமான தண்ணிகள் இருக்கும் நேரங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக குழந்தைங்களோட போனீங்கன்னா இந்த இடத்துல குளிக்கிற தவிர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஸ்பாட்டு அப்படின்னே நிறைய பேர் இந்த லோக்கல் நம்ம கேட்கும்போது சொன்னாங்க. ஸோ இது இந்த பிரிட்ஜோட பேக் சைடில் நீங்கள் போய் ஆக்சுவலி குளிக்கலாம். அங்கே அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை. இந்த பாரிஸ் பகுதியில் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு ஃபால்ஸு, ஒரு வாட்டர் ஃபால் விழுந்து போகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக நிறைய டேஞ்சரஸான இருக்குது, ஸ்லிப்பரியாக இருந்தது. நம்ம போகும்போது ஸ்லிப்பரியாக எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல குளிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம். நீங்கள் இங்கே இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் இது கூட. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு. பட் அதை தவிர்த்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த ஆறு இன்னொரு சேனலாக பிரிஞ்சு போகும். ஸோ அதை நான் கடைசியில் வீடியோவில் காட்டியிருப்பேன். நீங்கள் அந்த பகுதியில் போய் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே குளிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து சின்னதாக ஒரு சேனலாக தான் அது பிரிஞ்சு போகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் குளிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ சூப்பரான இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இது நம்மளோட பிளேஸ் 1. நம்ம ஆன் த வே வந்து பிளாக் டேம் அப்படின்ற ஒரு செக் டேமுக்கு போகிற பாதையில் பார்த்த ஒரு இடம் தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த பிளேஸ் 2க்கு நம்ம பயணித்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த பகுதியில் போனீங்கன்னா ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு போங்க. பெருசாக குளிக்கிறது எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அது இறக்கம் இல்லை. அது இப்போ தெரியல. புல்லு பிடிக்க பேரு, தாக்கு பிடிக்க பேரு. வா